அகத்தியா இந்த திரைப்படம் வந்து மறந்தும் பார்த்து விடாதீர்கள். திரையரங்கிலும் சரி, ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஓட்டி பார்க்கறதுக்கு கூட இந்த படத்துல என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்ததையே மறந்துட்டு போயிடுறது நல்லது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம அகத்தியா இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போறோம். இன்று திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிற ஹாரர் ஃபேண்டசி என்று படம் எடுத்தவங்களாலேயே அழைக்கப்படுற இந்த படம் வந்து படம் ஹாரரா இருக்கா அல்லது பார்க்குறவங்களை அது ஹாரர் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு 100 வருஷம் பின்னாடி போகணும். ஏன்னா படத்தோட கதையும் 100 வருஷம் பின்னாடி தான் நடக்குது. படத்தோட கதையே 100 வருஷம் பின்னாடி தான் இருக்குது. முதல்ல உலக சினிமாவில் ஹாரர்னு ஒரு ஜானர் வந்துருக்கும்ல, அதில் ஒரு படம் எடுத்திருப்பாங்களோ ஒரு கதை, அதே கதை தான் இந்த கதையும். எந்த விதமான புதுசாக எதுவும் கிடையாது. அதாவது வழக்கமாக பிரிட்டிஷ் யாராவது இறந்துருப்பாங்க, தில்லுக்கு துட்டு, அதுக்கப்புறம் ஜாக்சன் துறை, இப்படி நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கோம். பிரிட்டிஷ் காலத்தில் யாராவது இறந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஆவியா வந்து இப்போ பழி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரே ஒரு வித்தியாசம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதில் பிரிட்டிஷு தமிழ்நாடுன்னு காமிக்காம ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரின்னு போயிடுறாங்க. ஃப்ரெஞ்சுக்காரவங்க ஆவியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. படம் எங்கே சொதப்புது அப்படின்னா ரைட்டிங்லேயும் மேக்கிங்லேயும். திரு பா. விஜய் அவர்கள், அவர் மேலே நமக்கு பாடலாசிரியராக மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு எழுதினவர் அவர் தான். தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு அந்த பாட்டுக்கு. அந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு. நடிப்புன்னு வந்து அவர் சில படங்கள் நடித்தார், எதுவுமே சரியாக போகலை. கலைஞர் அவர்களுடைய கதை வசனத்தில் 75வது படம் இளைஞன்னு சொல்லி அவர் நடித்தார், சரியாக போகலை. அதுக்கப்புறம் படங்கள் அப்பப்போ விட்டு கேப் விட்டு இயக்குவார். அவர் நடித்து இயக்குன 2 படங்கள், ஸ்ட்ராபெரி, ஆதுரா அப்படின்னு 2 திரைப்படங்கள் வந்து அவர் நடித்து இயக்குனார், 2மே சரியாக போகலை. திருப்பி இந்த படம் இயக்கியிருக்காரு. எனக்கு ஒன்றே தான் தோணுச்சு, ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி 2 பேரும் வந்து மியூசிக் மட்டுமே பண்ணுனா எவ்வளவு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி இவர் பாடல்கள் மட்டுமே எழுதுனா நல்லா இருக்கும். ஏன்னா மேக்கிங்கும் சரி, ரைட்டிங்கும் சரி, மேக்கிங்கும் சரி அவ்வளோ ஒரு பழசா இருக்கு. கிரிஞ்சு பூமர்னு சொல்லலாம், பட் பழசா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் கிரிஞ்சு பூமர்னு சொல்றேன் அப்படின்னா, பிரச்சார நெடி இருந்தாலே அது வந்து கிரிஞ்சு பூமர் கணக்கில் வந்துடும்ல. இதுல வந்து பிரச்சார நெடி அவ்வளவு அதிகமா இருக்கு. சித்தா, நம்ம பாரம்பரியம், முன்னோர்கள் என்ன முட்டாள்களா, கும்பாபிஷேகம் ஏன் நடக்குது தெரியுமா, கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருடன் மேலே ஏன் சுற்றுது தெரியுமா, இந்த கிழக்கு பேர் என்ன தெரியுமா, இதோட மகத்துவம் தெரியுமா, சாணி எதுக்கு கரைச்சி கோலமிடுறாங்கன்னு தெரியுமா, மஞ்சள் என்ன, வேப்பிலை என்ன அப்படின்னு ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ எதை பற்றியெல்லாம் பேசணுமோ அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக வந்து பிரச்சார நடியில் ஒரு படம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் அர்ஜுன் வரும்போது அவர் பேசுகிற சில அரசியல் வசனங்கள் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. குடியரசு விடுதலை, முரசொலி, இந்த பத்திரிகைகளை பற்றியெல்லாம் பேசுகிறது. அதுக்கப்புறம் அதே அர்ஜுன் பேசுகிற இலவசத்தை பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப அபத்தமாக, ஒரு முட்டாள்தனமாக அவர் இயக்குனரோட புரிதல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இலவசங்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி, அரசு மக்களுக்கு கொடுக்குற இலவசங்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள்லாம் இருந்துச்சு. படமாக பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் அப்படின்றது வந்து இவ்வளவு சிறுபுள்ளத்தனமாக எடுக்க முடியுமா? லாஸ்ட்டில் வந்து ஏஐயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கோர்ட்டில் நிறைய அடி வாங்கிட்டோம். அது நம்ம தமிழ் சினிமாவுக்கு அது ஒத்து வரல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஈவன் ஹாலிவுட்லேயே அவ்வளோ காசு வச்சுருக்கிறவங்களே ஏஐ பக்கம்லாம் பெருசாக போகிறது கிடையாது, விஎஃப்எக்ஸோடு நிப்பாட்டிடுறாங்க. இதில் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம், ஒரு உண்மையிலேயே அது பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்துச்சு. அவங்க காமெடி பண்ணல, சரியான ஆக்ஷன் சீனு. ஆனால் பொம்மை படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பேய்க்கு ஆவியா வர்றவங்களுக்கு தேசிய கொடியெல்லாம் பின்னாடி ரெக்க மாதிரி வச்சு விட்டு பார்க்க விட்டு, அதே மாதிரி இவங்க ட்ரெய்லரில் காமிக்கும் போது இது வந்து ஒரு ஹாரர் காமெடி படம் தான் காமிச்சாங்க. ஏன்னா யோகி பாபு காமிச்சாங்க, விடிவி கணேஷ் காமிச்சாங்க, ரிடன் கிங்ஸ்லி காமிச்சாங்க, இவ்வளோ பேர் காமிக்கும் போது செந்தில் அவரை காமிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாரர் காமெடின்னு போய் நம்பி உட்காரோம். ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிக்குது. கரெக்டாக 10வது நிமிஷம் இவங்க எல்லாருமே படத்துலேருந்து காணாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காமெடி சுத்தமாக கிடையாது. சரி, ஹாரராவது இருக்கா அப்படின்னா ஜம்ஸ்கேரி மூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, பயமுறுத்துற காட்சிகள் எதுவுமே கிடையாது, ஹாரர்னு எதுவுமே கிடையாது. ஆவிகள் வருதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டில் போட்டு கசைக்கு புரிஞ்சு, அம்மா சென்டிமெண்ட் போட்டு கசைக்கு புரிஞ்சு, ரோஹிணி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கெட்டப் கொடுத்து அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அந்நியமாக இருந்து, மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து பார்த்துருக்கிறத தவிர்த்துக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் எடுத்ததை தவிர்த்துருக்கலாம். திரு பா. விஜய் அவர்கள் வந்து மீண்டும் அவர் பாடல் எழுதவே வரலாம். ஸோ அகத்தியா இந்த திரைப்படம் வந்து மறந்தும் பார்த்து விடாதீர்கள். திரையரங்கிலும் சரி, ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் சரி, ஓட்டி பார்க்குறதுக்கு கூட இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்ததையே மறந்துட்டு போயிடுறது நல்லது.
இந்த பிரச்சனை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம். நன்றி.